ஓ! வணக்கம், வணக்கம். வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? அஃபிஷியல் வோட்டிங் ஆர்டர் வந்திருக்குங்க. ஜஸ்ட் நவ் அத பத்தி தான் பேசலான்னு. எனக்கு தெரிஞ்சு ரம்யா, பிரஜன வெளியேத்துவாங்க. சுபிக்ஷாவ சேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஆனா கடைசி இடத்துல சுபிக்ஷா இருந்தாலுமே, சுபிக்ஷா கொஞ்சம் சான்ஸ் குடுப்பாங்க. ரம்யா, பிரஜன வெளியேத்துவாங்கங்கிற மாரி தான் இருக்கு. பட் அஃபிஷியல் வோட்டில் கடைசி இடத்துல இருக்கிறது சுபிக்ஷா. முதல் இடத்த திவ்யா மெயின்டெயின் பண்றாங்க அப்படிங்கிறது தான். அன்அஃபிஷியல் வோட்ல கெமி திடீர்னு 3வது இடம் போயிட்டு இப்ப 5வது இடத்துல இருக்காங்க. 6வது இடத்துக்கு போயிட்டு 5வது இடத்துக்கு வர்றாங்க. இதுல வந்து பாட் ஓட்டெல்லாம் இருக்கா? என்னதான்பா நடக்குது இங்க? அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவாவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ அஃபிஷியல் வோட்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா, அஃபிஷியல் வோட்டிங்க பொறுத்தவரைக்கும் நெறைய பிரச்சனைகள், நெறைய சம்பவங்கள் அப்படின்னு தான் வருது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அஃபிஷியல் வோட்டிங்க பொறுத்தவரைக்கும் ஓரளவு கரெக்ட்டா இருக்கும். அன்அஃபிஷியல் வோட்டிங் வந்து பாட் ஓட்டெல்லாம் வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கு. அஃபிஷியல் வோட்டிங் நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். முதல்ல அன்அஃபிஷியல் வோட்டிங்க பார்த்துடலாமா? ஓகே, ஓகே, ஓகே. ஸோ திவ்யா வந்து முதல் இடத்துல இருக்காங்க. 68,565 ஓட்ட வாங்கி முதலிடத்தில் இருக்கிறாங்க. போன வாரம் கூட 1,50,000 ஓட்டு வாங்குனாங்கன்னு நெனைக்கிறேன் திவ்யா. பட் இதுவரை 1,00,000 ஓட்டர் இருக்கிறதே கஷ்டமா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு வோட்டிங். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பின்னாடி பார்க்கலாம். பாரு வந்து 62,190 ஓட்டு. இவங்க 2 பேரும் ஒரு 6,300 ஓட்டு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். விக்ரம் வந்து 49,000 ஓட்டு. கிட்டத்தட்ட 50,000 நெருங்குறாரு. ஸோ விக்ரமுக்கு ஓரளவுக்கு சாலிட் இது இருக்கு. அவர் இன்னும் நல்ல கன்டென்ட் குடுத்தாருன்னா, கண்டிப்பா பாருவே மிஞ்சிருவார் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. பாருவுக்கு கம்ருதீன் ஓட்டு வருதா? இல்ல அரோராக்கு வருதா? அப்படிங்கிறது தெரியல. அரோரா வந்து 5வது இடத்துல இருக்காங்க. ஒருவேள அரோரா வந்து 3வது 4வது இடத்துல இருக்காங்கன்னு நெனைக்கிறேன் அபிஷியல் ஓட்டிங்ல. அவங்களுக்கு அபிஷியல் ஓட்டிங் அது மாரி வருதா? அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் அபிஷியல் வோட்டிங், அன்அபிஷியல் வோட்டிங் எல்லாம் விடுங்க. ஆனா, இருக்கிற விஷயங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கிற சில விஷயங்கள சொல்றேன். கெமிக்கு பாட் ஓட்டு இருக்கு. 5வதுக்கு வந்திருக்காங்க. இப்ப சபரி வந்து 42,000 ஓட்டுல இருக்காரு. ஆனா கெமி வந்து 30,000 ஓட்டு. ஆனா நான் 5வது இடத்துல இருக்காங்க. 29,900 ஓட்டு சாண்ட்ரா 6வது இடத்துல இருக்காங்க. முன்னாடி 6வது இடத்துல இருந்த கெமி டக்குனு இப்ப 5வது இடம் போயிருக்காங்க. இப்போ வந்து இந்த ப்ரமோ 3 வந்துச்சு இல்லையா? அத பார்த்துட்டு மக்கள் வந்து கொஞ்சம் கெமிக்கு ஒரு 300, 400 ஓட்டு போட்டுருக்காங்கப்பா. அந்த பொண்ணு பாவம்ங்கிறதுனால போட்டாங்களா இல்லையான்னு தெரியல. பட் கெமிக்கு வந்து பாட் ஓட் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஏன்னா நேத்து நைட்டுக்கு யார்கிட்டயுமே சண்டை போடாத கெமி தான் கமருதீனோட சண்டை போட்டாங்க. இப்ப திவ்யாவோடையும், சாண்ட்ராவோடையும் சண்டை போட்டுட்டு போயிருக்காங்க. பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. கனி அவர்கள் 29,218 ஓட்டுல இருக்காங்க. கனிக்கும் சாண்ட்ராவுக்கும் பெரிய வித்தியாசமே இல்ல. ஒரு 600 ஓட்டு வித்தியாசம் தான் இருக்கு. அரோரா வந்து 28,432 ஓட்டுல இருக்காங்க. 6வது, 7வது, 8வது இடம்னு நெனைக்கிறேன். அரோரா. 9வது இடத்துல இங்க பிரஜன் இருக்காரு. 27,320 ஓட்டுல இருக்காரு. வியானா 27,193 ஓட்டுல இருக்காங்க. வியானா வந்து ரொம்ப கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே பண்ணலங்கிறது தான். இப்ப பிரஜன் வந்து சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வேற எந்த வேலையுமே செய்யறது இல்லங்கிற ஒரு கம்ப்ளைண்ட். ஆனால் பிரஜன் வெளியில போனா சாண்ட்ரா சூப்பரா ஆடுவாங்கங்கிறாங்க. பட் 2 பேரும் ஒண்ணா தான் வெளில போவாங்க போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அப்படி கூட நடக்கலாமான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. பார்க்கலாம். பட் வியானா அவர்கள் வந்து ரொம்ப கிரிஞ்சா பண்றாங்கங்கிறது தெரியுது. அதேபோல அரோராக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கம்ருதீனோட ஓட்டு வருதுன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் சேஃப் பிளேஸ்ல இருக்க மாரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. அதுபோல அமித் வந்து கொஞ்சம் பாட்டு பாடுறாரு, ஏதோ பண்றாரு. ஆனா பெருசா அவரு இன்வால்வ் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால அவருக்கு மக்கள் ஓட்டு போடுறத மறந்துடுறாங்க. அதனால அவரு சுபிக்ஷா வந்து 12வது இடம். 22,900 ஓட்டு. சுபிக்ஷாவும் பெருசா இன்வால்வ் ஆக மாட்டேங்குது. ஏதோ அவங்க இதுல கேமரா முன்னாடி பேசுறாங்க, ஏதேதோ பண்றாங்க. பட் ஆனாலும் நமக்கு மனசுல பதிய மாட்டேங்குதுங்கிற மாரி தான் இருக்கு. இறங்கி அடிக்கணும்னா இறங்கி அடிக்கணும். இறங்கி அடிக்கலன்னா வோட்டிங் வந்து ரொம்ப கஷ்டங்க. ரம்யா, ரம்யா தான் வெளியில போணும் அப்படின்னு மக்கள் எல்லோரும் ஆவலோட காத்திருக்கிறார்கள். ஸோ ரம்யாவ கண்டிப்பா வெளியில அனுப்புவாங்க. பட் ரம்யா கூட போற இன்னொரு ஆள் யாரு அப்படிங்கிறது தான் கண்டிப்பா டபுள் எவிக்ஷன் இருக்குங்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு பிரஜன், வியானா, அமீது, சுபிக்ஷா, ரம்யா. இந்த 5 பேர்ல எந்த 2 பேர் வேணாலும் போலாம். அதுல ஒருத்தர் வந்து ரம்யாவா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ரம்யாவ பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா வெளியில போவாங்க. பட் அதுபோல பிரச்சனையும் சேர்த்து அனுப்பிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் போயிட்டு இருக்குங்க. பிரஜன், ரம்யா 2 பேரும் சேர்த்து அனுப்பிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. கண்டிப்பா அதையும் யோசிப்போம். ஸோ திவ்யா வந்து ஆக்சுவலா ஒரு 20% ஓட்ல இருந்தாங்கன்னா, அவங்க தான் டைட்டில் வின்னர் சொல்லலாம். பட் வினோத் அவர்கள் 3,00,000 ஓட்டு வரைக்கும் போனாரு. ஸோ வினோத் வெர்சஸ் திவ்யா அப்படிங்கிற மாரி தான் இருக்குமோ காம்படிஷன் அப்படிங்கிற மாரி தோணுது. அவங்க 2 பேரும் வந்தா தான் தெரியும். நம்ம இந்த சண்டே வந்து நம்ம டைட்டில் வின்னர் அனௌன்ஸ் பண்ண போறோம். பட் நமக்கு இன்னும் ஒரு டேட்டாவும் கிடைக்க மாட்டேங்குதப்பா அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஆனா வினோத்துக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஸோ வினோதுக்கு சப்போர்ட் பண்ணலாமா? திவ்யாக்கு சப்போர்ட் பண்ணலாமா? நான் மக்கள்ட்ட கேட்க போறேன். பட் பார்ப்போம். மக்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்போமே.
ஓகே. ஸோ அஃபிஷியல் ஓட்டிங் போயிடலாமா மக்களே? அஃபிஷியல் ஓட்டிங் போறதுக்கு முன்னாடி பார்க்குறவங்கலாம் லைக் பண்ணிட்டு பாருங்க. புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேபோல நம்ம சேனல உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஆ எனக்கு தெரிஞ்சு அஃபிஷியல் ஓட்டிங் சூப்பரா இருக்குங்க. பட் சுபிக்ஷா தான் லாஸ்ட் இடத்துல இருக்காங்கங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பட் சுபிக்ஷாவை விட ரம்யா பிரஜன் ஆர் ரம்யா கெமி அந்த ரம்யா அமீத் அந்த அம்சார் சுபிக்ஷாக்கு இன்னொரு சான்ஸ் குடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. சுபிக்ஷா ஓரளவுக்கு நல்லா விளையாடுறாங்க. இப்ப ரம்யா கம்பேர் பண்ணும்போது, கெவிய கம்பேர் பண்ணும்போது சுபிக்ஷா பரவாயில்லன்னு தோணுது. ஏன்னா நெறைய இந்த பீட் பாக்ஸ் ஏதோ அதெல்லாம் ட்ரை பண்றாங்க. பட் அதெல்லாம் ஓகே தான். ஆனா அத தாண்டி அவங்கள்ட்ட மக்கள் என்னவோ எதிர்பார்க்குறாங்கங்கிற மாரி தான் இருக்குது. அஃபிஷியல்ல 13வது இடம். 12வது இடம் பிரஜன். பிரஜனும் சாண்ட்ரா ஒண்ணா விளையாடுனா பெருசா அவர்களுக்கு ஓட்டு ஏறாது அப்படிங்கிறது தெரியும். பட் சாண்ட்ரா வந்து கொஞ்சம் ஓவர் போர்ட் போறாங்க. அவங்கள கழுவிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமா மோசமா பேசுறாங்க. மோசமான வார்த்தை. இவெல்லாம் என்கிட்டலாம் கிட்டவே வர முடியாது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கனிய பார்த்து. பார்வதி வேற மாரி கிண்டல் பண்றாங்க. ஆனா பார்வதியோட கூட்டு சேர்ந்தும் எவிக்ஷன் ப்ராசஸ்லாம் பண்றாங்க. பட் இது என்னன்னா அநியாயமா இருக்கு. நாமினேஷன் ப்ராசஸ் சாரி. அப்படிங்கிற மாரி இருக்கு. கெமி வந்து பயங்கரமா கன்டென்ட் குடுக்குறாங்க. ஆனா 10வது இடத்துல தான் இருக்காங்க. இன்னைக்கு இன்னைக்கு ப்ரோமோல வந்துட்டாங்க. நேத்துக்கு ப்ரோமோல வந்தாங்க. பட் ஆனா பிரயோஜனம் இல்லங்கிற மாரி இருக்கு. அமீதுக்கு வந்து 9வது இடம் குடுத்துருக்காங்க. பட் அமீத் வந்து பெருசா சாதிக்க மாட்டேங்கிறாரு. பட் பாட்டு பாடுறாரு. கொஞ்சம் ஆக்டிவா தான் இருக்கிற மாரி இருக்கு. ஆனாலும் அது 10வதுங்கிற மாரி இருக்கு. இன்னும் சில வாரங்கள், ஓரிரு வாரங்கள்ல வெளில போயிருவாருங்கிற மாரி தான் இருக்குங்க. வியானா பண்றதெல்லாம் கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு மக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்ப லவ் ட்ராக் வேற இவரு எஃப்ஜேவோட ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுவும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கனி வந்து எனக்கு தெரிஞ்சு பண்றாங்க. பட் ஆனா எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லங்கிறது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டுங்க. கனி அவர்கள பொறுத்தவரைக்கும் இன்னும் நம்ம நெறைய எதிர்பார்க்கிறோம். பட் அவங்ககிட்ட இல்லங்கிறது தான். அதேபோல சாண்ட்ரா என்னம்மா அது பேர் என்ன? குறும்படத்துலலாம் வந்து பயங்கரமா கலக்கிட்டு இருந்தீங்களேம்மா, இப்ப இப்படி பண்றீங்களேம்மா அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. பட் குறும்படம் அளவுக்கு இப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அதுதான் அவங்கள்ட்ட மக்கள் நெறைய எதிர்பார்க்குறாங்க. பட் அது அந்த அளவுக்கு இல்லங்கிறதுனால மக்கள் வந்து ஓட்டு போடலங்கிற மாரி தான் போயிட்டு இருக்கு சாண்ட்ராவுக்கு. சபரி வந்து அன்னைக்கு அழுதாரு. அதனால ஓரளவுக்கு ஓட் கலெக்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா மேனா அவர் இல்லைங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தம் தாங்க. அதனால சபரிக்கும் 5வது இடம் அப்படிங்கிறது இங்க ஓகே. பட் இன்னும் 2 பேர் உள்ள வருவாங்க. கம்ருதீன் அண்ட் வினோத் வந்தாங்கன்னா அவர் 7வது போயிருவாரு ஆட்டோமேட்டிக்கா. அரோரா வந்து டாப் 5ல இருக்காங்களா? என்னப்பா சொல்றீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அரோராவுக்கு வந்து ஓட்டு தெறிக்க விடுறாங்கப்பா அப்படிங்கிற மாரி இருக்கு. ஒருவேளை கம்ருதீன் ஓட்டு வருதோன்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்ருதீன் க்ளோஸா இருக்காங்க இல்லையா? அபிஷியல் ஓட்டிங்ல கம்ருதீனோட ஓட்டு அவங்களுக்கு சேவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. கமருதீன் அரோரா ஒண்ணா வந்து இந்த மாரி வந்தாங்கன்னா, நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். விக்ரம் வந்து தனி ஆளாக தன்னை வந்து நிலைநிறுத்திக் கொள்ளுகிறார். மேக்ஸிமம் குரூப்பிசத்துக்குள்ளயும் போல அவரு. இவங்களோடலாம் பேசினாலும், பெருசா ஆகலங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஸோ விக்ரம் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். டாப் 5ல வந்தா பெட்டரா இருக்கும். பட் அவர் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதுக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதேபோல பார்வதி அவர்கள். பார்வதி வந்து தெறிக்க விட்டுட்டு இருக்காங்கப்பா. பயங்கரமா பேசுறாங்க, பயங்கரமா பண்றாங்க அப்படிங்கிறது. ஆனா இந்த வாரம் அமைதியாயிட்டாங்க. திவாகர் வெளில போனதுக்கப்புறம், ஐய்யயோ! நம்ம கத்தி கத்தி பேசினா நம்மளே அனுப்பிச்சு விட்டுருவாங்க போல இருக்கு. திவாகருக்கே அது கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட திவாகரே வெளில அனுப்பிச்சிட்டீங்களாடா! அப்ப நான் யார்றா அது? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ அதுதான். பார்வதி 2வது இடம். ஸோ முதல் இடம் திவ்யா வந்து முதல் இடத்துல இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வேற ஆளே இல்லாதனால அவங்க இருக்காங்க. இப்ப வினோத்துக்கு அப்புறம் ஆல்டர்னேட் திவ்யா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ கேர்ள்ஸ் சைடு வந்து திவ்யாவும், பாய்ஸ் சைடு வந்து வினோத்தும் லீட் பண்றாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. ஆனா இது மாறுமா? இல்ல அப்படியே தொடரப் போகிறதா? அப்படின்னு நம்ம இன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு நம்ம பேசுவோம் கண்டிப்பா. ஏன்னா நான் வந்து டைட்டில் வின்னர் யாருன்னு அறிவிக்க போறோம். அவங்க நம்ம சப்போர்ட் யாருக்குங்கிறத அப்ப சொல்லப் போறோம். ஓரளவுக்கு நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க. ஸோ திவ்யா நம்பர் 1ல இருக்காங்க. திவ்யாவுக்கு உங்கள் ஆதரவா அல்லது வினோத்துக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா அத பத்தி நம்ம பேசுவோம். ஸோ அபிஷியல் வோட்டிங் அப்படிங்கிறது வந்து தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம். நன்றி மக்களே.